வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றின் 2வது அலைக்கு வாய்ப்பு, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எச்சரிக்கை. புடவைகள் இறக்குமதி நிறுத்தப்பட உள்ளது, ஜனாதிபதி தீர்மானம். கொரோனாவை வெற்றி கண்ட நாடாக இலங்கை மாறியுள்ளது, பவித்ரா வன்னியாராட்சி மகிழ்ச்சி. ஜனாதிபதியை சந்திக்கும் மஹிந்த தேசப்பிரிய, தேர்தல்கள் ஆணைக்குழு வட்டாரங்கள் தகவல். கடந்த அரசாங்கத்தால் பயங்கரவாதி என அறிவிக்கப்பட்டேன், ஞானசார தேரர் விசனம். தினமும் புதிதாக 1 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று, உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. 11 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி திமுக மனு, உச்ச நீதிமன்றில் இன்று விசாரணை. தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றின் 2வது அலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றின் 2வது அலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டு மக்கள் கொரோனா தொற்றை மறந்து செயற்படுவதன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அனில் ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த அமல்படுத்தப்பட்ட சுகாதார வழிமுறைகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் எனவும் அனில் ஜெயசிங்க வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் இதுவரையில் கொரோனா தொற்றினால் 1900க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 11 மரணங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகை அச்சுறுத்தும் கொரோனா வைரஸை வெற்றி கண்ட நாடாக இலங்கை மாறியுள்ளதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். உலகை எச்சரித்தும் கொரோனா வைரஸை வெற்றி கொண்ட நாடாக இலங்கை மாறியுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் பாதிப்பு நிலவரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பவித்ரா வன்னியாராட்சி இவ்வாறு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். வைரஸ் பரவல் தாக்கத்தின் பின்னர் நாடு முழுமையாக திறக்கப்பட்டு 3 வாரங்கள் கடந்துள்ளன. இதுவரை எந்தவொரு கொரோனா நோயாளர்களும் சமூக மட்டத்தில் அடையாளம் காணப்படவில்லை. இது நாடு என்ற ரீதியில் கிடைத்துள்ள பாரிய வெற்றியாகும். சமகாலத்தில் வெளிநாடுகளில் இருந்து அழைத்து வரப்படும் இலங்கையர்கள் மத்தியிலேயே கொரோனா நோயாளர்கள் அதிகம் அடையாளம் காணப்படுகின்றார்கள். விரைவில் முழுமையாக கொரோனா நாடாக இலங்கை மாறும் என பவித்ரா வன்னியாராட்சி மேலும் தெரிவித்துள்ளார். கைத்தறி மற்றும் பட்ரிக் புடவைகள் இறக்குமதியை நிறுத்துவதற்கு ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தீர்மானித்துள்ளார். கைத்தறி மற்றும் பேட்ரிக் புடவைகள் இறக்குமதியை நிறுத்துவதற்கு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார். ஆடை உற்பத்தி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள உற்பத்தியாளர்களை முன்னேற்றுவதற்கும் மேலும் உற்பத்தியாளர்களை இந்த துறைக்கு ஈர்ப்பதற்கும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. புடவை மற்றும் ஆடை கைத்தொழிலில் ஈடுபடுபவர்கள் முகம் கொடுத்துள்ள பிரச்சனைகள் தொடர்பாக ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் போது இறக்குமதி புடவைகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் ஆடைகளுக்கு பதிலாக சுதேச புடவை உற்பத்தி சார்ந்த ரெடிமேட் ஆடைகளுக்கு அதிக சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் பாடசாலைகள் மற்றும் பல்வேறு சீருடைகளுக்காக மேற்கொள்ளப்படும் புடவை உற்பத்தியின் தரம் அதிக தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி இதன் போது தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய மற்றும் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய மற்றும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச ஆகியோருக்கு இடையில் நாளைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. ஏற்கனவே மஹிந்த தேசப்பிரியவினால் ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தரப்புகள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதியுடனான இந்த சந்திப்பின் போது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் 3 உறுப்பினர்களும் பங்கேற்க உள்ளார்கள். இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்களுக்கிடையில் இன்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த அரசாங்கம் தன்னை பயங்கரவாதி என அறிவித்திருந்ததாக பொது பல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட ஆத்தே ஞானசார தேரர் விசனம் வெளியிட்டுள்ளார். கடந்த கால அரசாங்கம் தன்னை பயங்கரவாதி என பேஸ்புக் நிறுவனத்திற்கு அறிவித்திருந்ததாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர் விசனம் வெளியிட்டுள்ளார். இதன் காரணமாக பேஸ்புக் நிறுவனம் தனது புகைப்படம் மற்றும் பெயருக்கும் தடை விதித்திருந்ததாக ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை நடத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியமளித்ததன் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே ஞானசார தேரர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையில் உள்ள இஸ்லாமிய அடிப்படைவாதம் தொடர்பாக பல சந்தர்ப்பங்களில் தகவல்களை வெளியிட்ட போதிலும் அது தொடர்பில் அன்றைய பாதுகாப்பு செயலாளரும் இந்திய ஜனாதிபதியுமான கோட்டாபாய ராஜபக்ஷ மாத்திரமே கவனம் செலுத்தியதாகவும் ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபாய ராஜபக்ஷ தற்போது நாட்டின் ஜனாதிபதி என்பதால் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை அடக்குவதற்காக சாதகமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பார் என ஞானசார தேரர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழர் விடுதலை கூட்டணியில் இணைந்து கொள்ளுமாறு வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கு தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரி அழைப்பு விடுத்துள்ளார்.
வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தமிழ் மக்களிடம் பணம் கேட்டு கையேந்தி மரியாதையை கெடுத்துக் கொள்வதை விட்டு தமிழர் விடுதலை கூட்டணி கட்சியில் இணைந்து கொள்ளுமாறு ஆனந்த சங்கரி அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் நாச்சியார் கோவிலடியில் அமைந்துள்ள தமிழர் விடுதலை கூட்டணி கட்சி அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஆனந்த சங்கரி இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் விக்னேஸ்வரன் தமிழர் விடுதலை கூட்டணியில் இணைந்து கொண்டால் தலைவர் பதவியை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஆனந்த சங்கரி மேலும் தெரிவித்துள்ளார். நாங்கள் நடந்த போது சாத்வீக போராட்டம், அதுக்கு பிறகு வகையில் அது போராட்டம் தான். எங்களுக்கு நிதி தேவை, நான் இல்லைன்னு தான் சொல்லிடு. அவருக்கும் தேவை, நிதி தேவை தான் தேர்தல் நடத்துறது. ஆனால் நான் என்னுடைய ஆலோசனை அவர் இத்தனையோடு நிறுத்திக்கொண்டு இன்றைக்கும் விரட்டும் விக்னேஸ்வரன் எனக்கு தலைவர் நான் கொடுப்பேன். இன்றைக்கு தன்னுடைய வேட்பாளர் விரட்டுக்கு நாங்கள் பார்த்து எல்லாருமா 2 நாள் சேர்ந்து நல்ல வேட்பாளரை தெரிவு செய்வோம். 2 நாள் ஒரு ஆஃபர், அதை விட்டு காசு சேர்த்து வீணா மரியாதை கிடாமல் எங்கூட வந்து இந்த தன்னுடைய வேட்பாளர் இவங்கள்ட்ட தந்து அவரை விட்டு வரக்கூடிய வேட்பாளர்கள் யாரை விரும்பினால் வந்தால் நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரனின் செயற்பாடுகள் காரணமாக 15 இளைஞர்கள் அரசியல் கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் விசனம் வெளியிட்டுள்ளார். எம்.ஏ. சுமந்திரனின் செயற்பாடுகள் காரணமாக 15 இளைஞர்கள் அரசியல் கைதிகளாக சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ளதாக விநாயகமூர்த்தி முரளிதரன் விசனம் வெளியிட்டுள்ளார். கல்முனையில் அமைந்துள்ள தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே விநாயகமூர்த்தி முரளிதரன் இவ்வாறு விசனம் வெளியிட்டுள்ளார். அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் நிலைமைகள் தொடர்பில் சுமந்திரனுக்கு தெரியாது எனவும் விநாயகமூர்த்தி முரளிதரன் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அவருக்கு இந்த வடகிழக்கு பிரதேசம் என்றாலே என்னென்று தெரியாத ஒரு ஆள். அவருக்கு தலைநகரிலே கொழும்பிலே பிறந்து கொழும்பிலே வளர்ந்து கொழும்பிலே வாழ்ந்த ஒரு ஆள். இன்று அவர் தமிழர்களுக்காக முதலை கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றார் வடகிழக்கில். ஆகவே இன்று கிழக்கு மாநிலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தோற்கடிக்கப்படுவது என்பது உறுதியான விடயம். அதை அறிந்து கொண்டுதான் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் அனைவரும் இங்கு வந்து இன்று மக்களை குழப்புகின்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சுமந்திரன் என்பவர் ஒரு அரசியலிலே ஒரு அனுபவம் மிக்கவராக நான் கருதவில்லை. அவர் ஒரு அரசியலை பொறுத்தவரையில் எங்களுடன் ஒப்பிடுகையில் அவர் ஒரு நெசரி அறிவறியாளர் என்று தான் நான் கூறுவேன். என்றால் இன்று நாங்கள் இந்த தமிழ் மக்களுக்காக கடந்த 26-27 வருடங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு பல அரசியல் கட்சிகளை சந்தித்து பல அரசியல் தலைவர்களை சந்தித்து இன்று அரசியலிலும் 2 முறை நான் பாராளுமன்றத்தில் இருந்து இன்று நாங்கள் களமுறைக்கு இருக்கின்றோம். எங்களுடைய அனுபவங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இவர்களின் விடயங்களை நாங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ளவும் இல்லை. ஆகவே அதை ஒரு பொருட்டாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இதுக்கு தமிழ் மக்கள் சிறந்த பதிலளிப்பார்கள் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். என்றால் அவர் சுமந்திரன் ஒரு போலி பிரச்சாரங்களை போலியான விடயங்களை சொல்லி தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று சுமந்திரன் போன்ற ஒரு புல்லுரிவிகளுக்கு ஒருவித அச்சுறுத்தலும் இவரும் கொடுக்க போவதில்லை. ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன், சுமந்திரன் அவர்களுக்கு ஒரு சீனாவுடைய கொளுத்தி போட்டாலே காட்டத்தைக்கு வந்து சாகக்கூடிய ஆள் தான் அவர் வந்து தவறான முறையில் இந்த ஒரு யுத்தத்தில் இருந்தாலோ அல்லது ஒரு தலைவராக இருந்தாலோ அல்ல. கடந்த அரசாங்கத்திலே ஒரு தவறான விதத்தில் அந்த தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி இன்று சுமந்திரனுக்காக இன்று கிட்டத்தட்ட 15-16 தமிழ் இளைஞர்கள் இன்று சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். என்றால் போலியாக அவர்களை காட்டி கொடுத்து இன்று அவருக்காக வாடிக்கொண்டிருக்கிறார். இந்த அரசியல் கைதிகளை பற்றி நாங்கள் விடுவிப்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இது போன்றவர்கள் இன்று உங்களுக்கு தெரியும், இன்று நான் எங்களுக்கு இருக்கின்ற அச்சுறுத்தல் எங்களுக்கு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அதை ஒருபோதும் கருத்தில் எடுக்கவில்லை. எங்களுக்காக இவரை நாங்கள் கைது செய்ய அனுமதிக்கவும் இல்லை. இதை தமிழ் மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். கிளிநொச்சி அக்கராயன்குளம் பிரதேச வைத்தியசாலையை கொரோனா சிகிச்சைகளுக்கான வைத்தியசாலையாக மாற்றும் நடவடிக்கைகளுக்கு பிரதேச பொது அமைப்புகள் மற்றும் புத்திஜீவிகள் என பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதார அமைச்சில் நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்றின் போது அக்கராயன்குளம் பிரதேச வைத்தியசாலையை கொரோனா சிகிச்சைக்கான வைத்தியசாலையாக மாற்றுவது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த நிலையிலேயே கிளிநொச்சி அக்கராயன்குளம் பிரதேச வைத்தியசாலையை கொரோனா சிகிச்சைகளுக்கான வைத்தியசாலையாக மாற்றும் நடவடிக்கைகளுக்கு பிரதேச பொது அமைப்புகள் மற்றும் புத்திஜீவிகள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். கிளிநொச்சி பிராந்திய பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையில் நடத்தப்பட்ட கலந்துரையாடல் ஒன்றின் போது பிரதேச பொது அமைப்புகள் மற்றும் புத்திஜீவிகள் இவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். இரும்பு காய்ச்சல் அது இது சுகாதாரத்தில் கொண்டு வந்து சிறுகாராவை போட்டு அதை இந்த பிரச்சனை அப்படியெல்லாம் துன்பப்பட்டு யுத்தத்தால் ஓடி இப்போதான் ஒரு நிலைக்கு வந்து தயவு செய்து கொண்டு ஒரு ஒழுங்காக வார நேரத்தில் இப்படி ஒரு சரியான கவலையான விஷயம். இந்த இதை மட்டும் நீங்க கும்பிட்டு கேட்கலாம், இதை செய்யாதீங்க. கொரோனா வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலையை தெரிவு செய்யப்பட்டால் கொரோனா நோயாளர் பாதிக்கப்படுவதை விட சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவது மேலதிகமாக இருக்க போகும்.
ஆகவே நீங்கள் வைத்திய அதிகாரிகள் அரசாங்கத்தால் பணிக்கப்படுகின்ற அந்த கட்டளையை எங்களுக்கு முன்வைத்த போது இந்த வைத்தியசாலையை உருவாக்குவது, அக்ரைன் பிரதேச வைத்தியசாலையை உருவாக்குவது, கொரோனா வைத்தியசாலையை உருவாக்குவதற்கு முன்னர் இது உருவாக்குவது சாதகமா பாதகமா என்பதை இவ்வளவு அறிவாளிகளோ அல்லது இந்த பொதுமக்கள் சார்பாக நீங்கள் ஒரு முன்வடியத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் என்ற ரீதியில் அவர்களுக்கு சமர்ப்பித்திருந்தால் இந்த இப்ப நீங்கள் முன்மொழிய போற இந்த கொரோனா வைத்தியசாலை வேறு மாற்றிடமாக ஒதுக்கப்பட்டிருக்கலாம். அக்கராயன் பிரதேச வைத்தியசாலையை கோவிட்-19 ட்ரீட்மெண்ட் சென்டராக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அந்த பிரதேசத்தில் அந்த வைத்தியசாலையில் இருந்து பயணிப்பெறும் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்களின் பிரதிநிதிகளை என்று நாங்கள் சந்தித்து அவர்களுக்கு ஏன் இதை மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது, இதுக்கென்ன காரணம் என்ன என்று நாங்கள் விளங்கப்படுத்தி இருந்தோம். நாட்டில் ஏற்பட்ட சூழ்நிலை காரணமாக இதை மாற்ற வேண்டியுள்ளது என்று, அத்துடன் இதுக்குரிய மாற்று ஏற்பாடு சம்பந்தமாகவும் மக்களுக்கு அறிவுறுத்தி இருந்தோம். ஸ்கந்தபுரத்தில் ஒரு சிறு பொதுநோக்கு மண்டபத்தில் இதுக்கு மாற்று ஈடான ஒரு சிறு வைத்தியசாலையை, அதாவது ஓபிடி ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் இதை நகர்த்த உள்ளோம். இந்த வாரத்தில் அந்த நகர்வுகள் மேற்கொள்ளப்படும். அத்துடன் மக்களுடைய ஆதங்கங்கள், அவர்களுடைய கருத்துக்கள் தெளிவாக செவிமடுக்கப்பட்டது, அவர்களுடைய பதில்கள் வழங்கப்பட்டது. அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு அமைய அவர்களுடைய கருத்துக்கள் மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் ஊடாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை பெண்கள் கிரிக்கெட் அணியின் பூஜனி லியனகே என்ற வீராங்கனை நேற்று குருநாகல் கட்டுப்போத்தவில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தார் என்று தகவல்கள் கூறுகின்றன. இலங்கை பெண்கள் கிரிக்கெட் அணியின் பூஜனி லியனகே என்ற வீராங்கனை நேற்று குருநாகல் கட்டுப்பொத்தவில் இடம்பெற்ற விபத்தில் பலியாகியுள்ளார் என்று தகவல்கள் கூறுகின்றன. இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவி சசிகலா ஸ்ரீவர்தன இவரது மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். பூஜனி லியனகே செலுத்திச் சென்ற மோட்டார் சைக்கிள் மற்றும் ஒரு வாகனத்துடன் மோதியமையினாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக சசிகலா ஸ்ரீவர்தன குறிப்பிட்டுள்ளார்.